ஸ்மார்ட் இபி மீட்டரால் மின்சார வாரியத்திற்கு வருவாய் இழப்பு ஏற்படும் என மின்வாரிய தொழிற்சங்கம் எச்சரித்துள்ளது. இதற்கான காரணங்களை விளக்குகிறார் செய்தியாளர் தாய்மானவன். சாதாரண மீட்டருக்கும் இந்த ஸ்மார்ட் மீட்டருக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்கின்றன, எவ்வளவு வருவாய் இழப்பு ஏற்படும் என எச்சரித்திருக்கின்றனர்? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க தாய்மானவன். தமிழகத்துல நுகர்வோர் மற்றும் தொழிற்சாலையினருடைய மின் பயன்பாட்டில் ஏற்படக்கூடிய மின் இழப்பீட்டை கணக்கீடு செய்யவும், ஆளில்லாமல் தாமாகவே மின்சார பயன்பாட்டை கணக்கீடு செய்வதற்காகவும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தக்கூடிய முனைப்புல தமிழ்நாடு மின்சார வாரியம் முழுவீச்சில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பா தமிழகம் முழுவதும் 3 கோடி ஸ்மார்ட் மீட்டர்கள் என்பது 30,000 கோடி மதிப்பீட்டில் கொள்முதல் செய்வதற்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்தால திட்டமிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா முதற்கட்டமா 82,000 ஸ்மார்ட் மீட்டர்கள் 8 மாவட்டங்கள்ல கொள்முதல் செய்ய திட்டமிடப்பட்டு அதற்கான ஒப்பந்த புள்ளி என்பது அண்மையில கோரப்பட்டிருந்தது. இதில் 4 நிறுவனங்கள் ஒப்பந்த புள்ளியை அளித்திருந்த ஒரு சூழல்ல குறைந்த ஒப்பந்த புள்ளியை அளித்த அதானி நிறுவனத்திற்கு இந்த ஸ்மார்ட் மீட்டர்கள் கொள்முதலுக்கான ஒப்பந்தம் என்பது வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழல்ல தமிழ்நாடு மின்சார வாரியம் நிர்ணயித்த தொகையை காட்டிலும் அதானி குழுமம் கூடுதலாக தொகையை நிர்ணயம் செய்ததன் காரணமாக அந்த ஒப்பந்தமும் ரத்து செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் மீண்டும் இந்த ஸ்மார்ட் மீட்டர் கொள்முதலுக்கான பணியை மின்சார வாரியம் துரித வேகமாக மேற்கொண்டு வருகிறது. இதனிடையே இந்த ஸ்மார்ட் மீட்டர் கொள்முதல் காரணமாக தமிழகத்தில் எந்தவித மாற்றமும் ஏற்பட போவதில்லை, மின்சார வாரியத்திற்கு கூடுதலாக நட்டம் தான் ஏற்படும் என பல்வேறு தொழிற்சங்கத்தினர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா பிரதானமா பல விஷயங்கள் இதுல குறிப்பிடப்படுகிறது. குறிப்பா தமிழகத்தை பொறுத்தமட்டில் பார்த்தோம் என்றால் வீட்டு இணைப்புகளை பொறுத்தமட்டில் 232.4 லட்சம் வீட்டு இணைப்புகள் இருக்கிறது. இதுல 2 மாதங்களுக்கு 100 யூனிட்டுகளுக்குள்ளாக விலை இல்லாத மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடிய வீடுகள் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் 91.7 லட்சமாக இருந்து வருகிறது. இதன் பிறகாக 200 யூனிட்டுகள் வரைக்கும் மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடிய வீடுகள் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் 64.35 லட்சம் பேர் இந்த 200 யூனிட்டுக்குள்ளாக மின்சாரத்தை பயன்படுத்துறாங்க. ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் 200 யூனிட் என்ற அளவுல மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை 156 லட்சம் பேர் பயன்படுத்தக்கூடிய நிலையில இவர்கள் மின்சார வாரியத்திற்கு கட்டக்கூடிய தொகை என்பது கணிசமான தொகையாகத்தான் இருந்து வருகிறது. ஒவ்வொரு வீட்டுதாரரும் சுமார் 250 இருந்து 300 ரூபாய் என்ற அளவுல தான் மின் கட்டணத்தை செலுத்துறாங்க. இப்படியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த மின் இணைப்புகளுக்கு ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தக்கூடிய பட்சத்துல மின்வாரியத்திற்கு கணிசமான வருவாய் இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகத்தான் இங்க இருக்கக்கூடிய மின்வாரிய தொழிற்சங்கத்தினர் பலர் தெரிவிச்சிருக்கிறாங்க.